இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஃப்ரம் சைனா இன்வென்ட் க்ளூ ஃபார் தி போன் பிரேக் டவுன். இந்த க்ளூனால என்ன ஆகும் அப்படின்னா, ஹீலிங் ப்ராசஸ் வந்து 3 மினிட்ஸ்ல ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ளூல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டையான் அண்ட் ஆனியான்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சூப்பர் சார்ஜ் பாலிபெப்டைட்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் சர்ஃபெக்டன்ஸ்ல ஆனது. இட் இஸ் பயோ கம்பேட்டபிள் அண்ட் பயோ டிகிரேடபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வெட்டாவும் அண்ட் ட்ரை கண்டிஷன்லயும் நமக்கு ஹீலிங் ப்ராசஸை நல்லாவே பண்ணுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து இது 150 பேஷண்ட்ஸ்க்கு மேல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. மற்றும் இதை வேற என்ன இதோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எதனா அலர்ஜி ஏற்படுத்துமா, நம்ம பிளட்ல எதனா ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் எது ஏற்படுத்தலை. இதோட பாசிட்டிவ்ஸாக இருக்குது. இதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்பியன்ட் கண்டிஷனில் இதோட நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, எக்ஸ்ட்ரீம் கோல்டில், எக்ஸ்ட்ரீம் நாய்ஸில் இது வந்து மேபி மிஸ்பிஹேவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு பர்டிகுலர் ஒரு சவுண்டில் மட்டும்தான் அந்த மீடியமில் வச்சு இதை மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் மேபி இது நெகட்டிவாக இருந்திருக்கலாம்